கரெக்டாக உங்களுக்கு இப்போ போனீங்கன்னா நைட்டு 8 மணிக்கு தான் நீங்கள் கீழே இறங்குற மாதிரி இருக்குது. டேஞ்சரஸ் ஃப்ளோ எப்படி நீங்கள் தயவுசெய்து நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா கோயிலோட திரும்பி போயிருங்க, இல்லை ரொம்ப ரிஸ்க்கு. இது ஃபுல்லாகவே கரூர் மாவட்டம், இது ஃபுல்லாகவே திண்டுக்கல் மாவட்டம். பார்த்தீங்கன்னா 2 மாவட்டத்துக்கும் சென்டரில் வந்து இந்த ரங்கமலை இருக்குது. மரண பயத்தை காத்துங்க, ஏன்டா வந்தால் முடியும். இப்போ நம்ம இங்கேருந்து போகிறது ரொம்ப லேட் ஆகுமாங்க. நம்ம கீழே இறங்குறதே 8 மணி ஆகுன்றாங்க. நம்ம எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோ வேகமாக மேலே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ரங்கமலை டாப் எட்ஜுக்கு போக போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா கீழே மலை அடிவாரத்துலேருந்து மல்லிகார்ஜுன் டெம்பிள் வந்து சாமி கும்பிட்டு பார்ட் 1 வீடியோ போட்டுருப்பேன். பார்க்கவாங்க, டிஸ்கிரிப்ஷன் ஐகால் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போக போகிறோம். கீழே போய் மேலே மலை உச்சிக்கு போக போகிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மண்டபம் இருக்கா, இது கீழே அப்படியே கீழே ஸ்டெப் மாதிரி இறங்குங்க. இதில் தான் நம்ம போய் மேலே மலை உச்சிக்கு போகணுங்க. வாங்க போகலாம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தெரியுதுங்களா, ஸ்டெப் மாதிரி இருக்கு வருங்க, ஸ்டெப்பில் இறங்குற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், மேகம் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது. தெரியல, நம்ம போயிட்டு வந்துட்டு மழை பெய்யாமல் இருக்குமா என்னன்னு தெரியல, இல்லை மழை வந்துருமான்னு தெரியல. பாப்பா பண்ணிட்டு தம்பி வா வா, மேலே தான் அட்வென்ச்சரே இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தெரியுங்களா, அந்த பாறையில் அம்புக்குறி போட்டு வருங்க. அந்த அம்புக்குறி பார்த்து நம்ம மேலே போகணும். ஆனால் ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ், மேலே போகிறது ரிஸ்க்குன்னு இங்கே தெரிஞ்சிருச்சு. பார்க்கும்போது தெரியுது, கொஞ்சம் செங்குத்தாக கம்பியாக பிடிச்சி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த வீடியோ வந்து மேலே நம்ம மலை உச்சிக்கு போயிட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறோம். ஃபுல்லாக மழை பெஞ்சு தண்ணி ஆகணுன்னா அப்படியே அப்படியே வழி சறுக்கிட்டு வருதுங்க. அந்த பாருங்கள், அந்த பாறையில் இங்கே பாருங்கள் தண்ணி வருது, தெரியுதுங்களா. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டைமில் எவ்வளோ வேகமாக போயிட்டு வரோமோ அவ்வளோ வேகமாக கீழே இறங்கிடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி 11 மணிக்கு மேலே ஏற ஆரம்பித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 1:30 சாமி கும்பிட்டு இப்போ திருப்பி மேலே உச்சிக்கு ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி பாருங்கள், ஏதோ ட்ரம் மாதிரி வச்சுக்காங்க. இங்கே இந்த பாறையில் தண்ணி வருங்க, மழை பெஞ்சா தண்ணி பிடிக்கிறதுன்னு வச்சுருக்காங்க. ட்ரம் தெரியுதுங்களா, தண்ணி தாங்க இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி பார்த்தீங்கன்னா அடிவுலாம் இருக்குங்க. அவங்க அடித்து பார்ப்போம் தண்ணி வருதாண்டு. பாருங்கள், தெரியுதுங்களா முன்னாடி. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குண்டு, செம்மங்க, பயங்கரமாக இருக்குங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். மோந்து குடிக்கும் பக்கெட் போட்டுருக்காங்க, அடிக்கலாம் மாதிரியும் போட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி அடித்து குடிக்கிற மாதிரியும். தண்ணி அடித்தா வராது நினைக்கிறேன் பசங்க, பைப்பு கட்டாக இருக்குது, இறச்சி தான் குடிக்கணும் இருக்குது. எப்படி இருக்கு பாருங்கள். வாடகை முது கம்பி அடிக்க முடியாதோ. வாடகை முது. ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா வாட்டர்கனில் ஃபுல் பண்ணிட்டு தண்ணியை மேலே ஏறக்கலாமா. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கிளைமேட் நல்லாயிருக்கு, கொஞ்சம் எனர்ஜியாக மேலே ஏறி போயிட்டு வந்துடலாம். அங்கே தான் கம்பி கிராஸ் மாதிரி பிடிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு பார்க்கலாம். இங்கே தண்ணி தாங்க இருக்குது, ஆனால் கொஞ்சம் ரொம்ப ஏதோ ஆபத்தான இடம் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது ஆழமாக தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா அம்புக்குறி பிடிச்சிருக்காங்க. நம்ம சரி போகலாம். தண்ணி நல்லா இருக்கா. தண்ணி செம்ம டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்கு. ஃபுல் பண்ண
தண்ணி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுச்சு. மேலே மலை வேறு கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீ தான் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆகுது. போகலாம் நீ இப்படியே நம்ப மாட்டி இப்போ ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி பாருங்களேன், வந்த வழி இது வரைக்கும் வந்தது ஒரு வழி. ஒரு மட்டமான இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பாறையில் நடந்து போகணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மழை வரதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடலாம். மழை வந்துருச்சுன்னா நம்ம ரிஸ்க்கு தான் இதில் போயிட்டு மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கு. நம்ம அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மேலே போயிட்டு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். வா சும்மா வா, பக்கந்தே வா, பயப்படாம வா. தம்பி அங்கே ஏதோ குகை மாதிரி இருக்குடா ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஏதோ பின்னாடி ஏதோ குகை மாதிரி இருக்குங்க. பார்க்கலாம் என்னாண்டு. வாங்க போய் என்னான்னு பார்த்துடலாம். இந்த பார்த்தேன் போகணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள சாமி கும்பிட்ற இடமா இருக்குங்க, தெரியுங்களா? எப்படி இருக்கும் பாருங்க. உள்ள 2 பேர் தான் இருக்கலாங்க. அப்படி இருக்கு பாருங்க. தண்ணி வடிவாருங்க. இந்த தண்ணி தான் இப்போ நம்ம கீழே பிடிச்ச தண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே போகலாம். தம்பி மழை வர்றதுக்குலாம் கீழே இறங்கிடணும். இதை விட்டு கீழே இறங்கிடணும். கோயிலுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்க, அடுத்து ஒன்றும் இல்லை. ஏன்டா இது ரொம்ப ரிஸ்க்கு. போகலாமே ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அம்புக்குறி போட்டிருக்காங்க பாருங்க. இதை பார்த்து தான் மேலே போகணும். சரியான ரிஸ்க்குங்கண்ணா. பார்த்துங்க தண்ணியில் கால் வச்சிடாத ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இந்த ஏரியாவோட வியூ. செம்மையாக இருக்குங்க. காற்று சில்லு சில்லுன்னு அடிக்குது. சூப்பராக இருக்கு. மூச்சு வாங்குதுங்க. போகலாம் மேலே போகலாம். பாருங்கள் நம்ம வர்ற வரல பாருங்கள், தண்ணி அப்படி வடிஞ்சிட்டே இருக்கு பாருங்கள். இடிஞ்சு போகிற மாதிரி இருக்கு பாருங்க. ஆனால் ரொம்ப ரிஸ்க்குங்க. இப்படி இருக்கு பார்த்தா. வந்துட்டோம், விடக்கூடாத. சரியான ரிஸ்க்குங்கண்ணா. நம்மளுக்கு டைம் ஆகல, லைட்டாக மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பின்னாடி அந்த பாறையை பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க. சரியான இருக்குங்க. இங்கே பாருங்க, எனக்கு முன்னாடி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கை பிடிச்சி போகிற மாதிரி கம்பி போட்டுருக்காங்க. ஆமாம் செம்மங்கடா.
பயங்கர மூச்சு வாங்குதுங்க. இந்த இடத்துல அந்த கம்பி கூட ரொம்ப ரிஸ்க் தான்டா. இப்போலாமா இந்த கம்பி ரொம்ப சப்போர்ட் கொடுக்காத, இத்து பேர் தான் இருக்கு. இங்கே வர ஃப்ரெண்ட்ஸ் சரியான செங்குத்துங்க. நீங்கள் கொண்டறிங்க மலை போயின்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஃபுல்லாமே மலை ஃபுல்லாமே 90 டிகிரி செங்குத்தில் ஏற மாதிரி தான் இருக்கும். இது வந்து பாதிக்கு பாதி அப்படி இருக்கு. செம்மையாக கால் வலிக்குதுங்க. முன்னாடி பாருங்க எப்படி இருக்குன்னு. மழை வந்துன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கீழே இறங்குறதுக்கு மழை வந்துன்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் நம்ம போயிட்டு கீழே இறங்கணும். அந்த பாதை ரொம்ப ரிஸ்க்காக மழை வந்துச்சுன்னா. எனக்கெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அம்புக்குறி போட்டிருக்கு. இந்த இடத்துல எப்படி மேலே ஏறணும்னு தெரிலங்க. ஆனால் சரியான ரிஸ்க்காக இருக்குங்க. அதே பூரா கேமரா அப்புறம் நானும் வந்துக்கிறேன். ஆனால் ஒத்தையாக வந்து இந்த இடத்துல மேலே வந்து போகிறது ரொம்ப ரிஸ்க்காக வந்துட்டு போகிறது திறமையான ஆளுங்க. நம்பி ஏறா சாமி மேலே பாரத்தை போட்டு முடித்து தூரம் வந்துட்டு மேலே போக போகிறது. தம்பியை போயிட்டாப்புல, நம்மளோட மேலே போகணும். அண்ணா சரி செம்ம ரிஸ்க்குங்க வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுக்கா இதுக்கா போலாமே. அம்புக்கறி விட்டுறாத ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் பார்த்தோன்னா பாறையிலே வந்துருப்போம். இதில் பாருங்கள் அப்படியே வெறும் புல்லுகளாக தான் இருக்குது பாருங்கள். அதில் நம்ம போனப்போ அதனாலுமே ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்தாலும் சரி இந்த அம்புக்குறியை மட்டும் விட்டுறக்கூடாதுங்க. இந்த அம்புக்குறியை விட்டால் இதில் பாதை மாறிடுவோம். ஏன்டா இதில் பாதையும் சரியாக இல்லை. இந்த அம்புக்குறியை பாட்டு பாறை சந்துக்கள்லையும் கல் இடுக்குலேருந்தே போகிற மாதிரி இருக்குது. ஆனால் என்னால் மேலே ஏறி போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் மேலே வாங்க, இல்லாட்டி கீழே சாமியை கும்பிட்டு போயிருங்க. ஏன்னா நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு வரோம். ரொம்ப கஷ்டப்பட்டு வரேன். போக போக கொஞ்சம் பயமாக இருக்குங்க. ரொம்ப ஹைட்டாக போகிற மாதிரி இருக்குது. அடர்ந்த இதுக்குள்ள போகிற மாதிரி இருக்குங்க. 2 சைடும் அங்கிட்டு புல். எனக்கு பின்னாடி பாருங்கள் அந்த பாறை பாருங்கள், பார்க்க த்ரில்லிங்காக இருக்குங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோங்க மேலே அண்ணாந்து பார்த்தா கீழே வந்துடும்னு பயமாக இருக்குது. என்னதான் மேலே போகாமல் நிற்கிறதில்லைங்க இன்றைக்கி. வாதம்பி தம்பி பார்த்து பொறுமையாடா. ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்களேன், கீழே பாருங்கள் எப்படி இருக்குங்க பாருங்க. இதெல்லாம் கீழே விழுந்தாலும் ஸ்ட்ரைட்டாக போயிடுவோங்க, கீழே உருண்டுக்கிட்டே. வா மரண பயத்தை காத்துங்க. ஏன்டா வந்தோம்னு தோணுது இப்போ. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது வரைக்கும் கொஞ்சம் மேலாக வந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள் அந்த பாதை பாருங்கள், அப்படியே மேலே வந்துட்டு கீழே போகுதுங்க. எங்களுக்கு போகுமா என்ன தெரிலங்க, ரொம்ப பயமாக இருக்குது.
நம்பி அம்முக்கு எங்கிட்டு போகுது? கீழே இறங்குதா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம் எப்படி. இறங்க முடியுமா? ம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், கீழே அப்படியே கீழே சுரங்க மாதிரி இறங்குதுங்க. என்ன அம்புக்குறி எங்கிட்டு போட்டிருக்கு? அம்புக்குறி எங்கிட்டு போட்டிருக்கு? ஃப்ரெண்ட்ஸ் அம்புக்குறி பார்த்தீங்கன்னா உள்ள மேலே சுரங்க மாதிரி ஏறிக்கிட்டு இருக்குங்க. கீழே வந்து இங்கே பாருங்கள், புத்தம் பார்த்தீங்கன்னா அடர்ந்த காட்டுக்குள்ள வர மாதிரி இருக்குங்க. போயிருக்காங்களா? எப்படி சொல்கிற? காலை வச்சா? போகலாம். அப்புறம் நம்மளுக்கு முன்னாடி யாரையா போயிருக்காங்க, காலை வச்சுருக்கு, மேலே போய் போயிருக்காங்க. வந்து போகலாமே. செம்மங்க அந்த இடம் பாருங்க எப்படி இருக்குண்டு, பயங்கரமாக இருக்குது. செப்போல் வேறு போட மாட்டோமாடா. இந்த பாறை இடுக்குள்ளே போகணுமாடா. ஃப்ரெண்ட்ஸ் இதுலேருந்து ரொம்ப ரிஸ்க்குங்காண்டா. 2 பாறை சந்துக்குள்ளே போகணுங்க, இடுக்குக்குள்ளே மேலே வரிய. மேலே கிளம்பலாங்க. உட்காந்து வெயிட் பண்ண லேட்டாகுங்க. பாருங்களேன் இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் தனியாக வந்தால் ரொம்ப ரிஸ்க்குங்க. தனியாக வந்தால் இல்லை, தனியாக வரவே கூடாதுங்க, ரொம்ப ரிஸ்க்காண்டா தனியாக வந்தால். போலாம். என்னது கொடிக்கா அப்படி? ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏற்கனவே பசிக்கிட்டே இருந்துச்சு. இதை பாருங்கள், கொடிக்கா மரம் இருக்குது, கொடிக்காய்ங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மேலே வரும்போது ஜாலியாக இருந்துச்சு, அவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பாதி தூரம் வந்துட்டு நீங்கள் பார்த்தா தெரியும், வேர்த்து சட்டையே ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. அவ்வளோ ஃப்ரெஷ் முக்கால்வாசி வந்துட்டோம், நான் கால்வாசி தான் இருக்குது. மேலே போயிடலாம் தம்பி வா. ஃப்ரெண்ட்ஸ் இதுலேருந்து இப்படி வந்து திருப்பி இப்படி மேலே ஏறுதுங்க, செங்குத்தா போகுது தெரியுங்களா? இது பாருங்க, மேலே வந்து கீழே இறங்கி திருப்பி பாருங்க, இதில் செங்குத்தா அப்படி மேலே போகணுங்க. அதுவே ஓடியா மழை பெஞ்சு இந்த பாதை ஃபுல்லாமே அப்படியே கரைஞ்சிருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? பார்த்தே உங்களுக்கு தெரியுங்களா? இந்த இடம் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 2 சைடு தரகு புல் இருக்குது. மழை பெஞ்சு இந்த பாறை அப்படியே அரிச்சிருக்கு பாருங்கள். ஆனால் மழை வந்தால் அதில் போகிறது ரொம்ப ரிஸ்க்காண்டா. இன்னும் போயிட்டு தாங்க இருக்கு, பார்க்கும்போது பக்கம் மாதிரி தெரியுது. இன்னும் போயிட்டு தாங்க இருக்கு, எப்படி தெரியுது பாருங்க. மேலே ஒரு சவுண்டு கேட்குதுங்களா? மேலே நம்மளுக்கு மேலே போயிட்டு சாமி கும்பிட்றாங்க. ஓ நம்ம சாயாண்டு கேட்குதுங்களா? இப்போ நம்ம அந்த உச்சி போகணும் வருங்க அப்புறம் சரிங்களா? அங்கே போகணும் இருக்குங்க. சாமி கும்பிட்டு வராங்க. நமோ
சாமி பக்கமா சாமி கரெக்டாக 1 கிலோமீட்டர் போங்க. இன்னும் 1 கிலோமீட்டர் போகணுமா? 1 கிலோமீட்டர் போங்க. ஐயே கரெக்டாக உங்களுக்கு இப்போ போனீங்கன்னா நைட்டு 8 மணிக்கு தான் நீங்கள் கீழே இறங்குற மாதிரி இருக்குது. டேஞ்சரஸ் ஃப்ளோ எப்படி நீங்கள் எடுக்கிறீங்களோ எடுங்க. நாங்கள் எத்தனை மணிக்கு 1 மணி 10 மணிக்கு மேலே ஏற ஆரம்பித்தோம். ரிட்டன் இப்போ தான் 6 மணி முடிஞ்சிடலாம். கிட்டத்தட்ட முடிஞ்சது. இங்கே பக்கமே கொஞ்சம் பார்த்து போங்க. இதுக்கிங்கிட்ட கொஞ்சம் காவாசி அவ்வளோதான். ரொம்ப பயப்பட வேணாம். லாஸ்ட்டில் போயில மட்டும் ஓகேண்ணா. தெரியுது பார்த்தீங்களா பெரிய பாறை, அந்த பாறை போகணும். கரெக்டாக இப்படி பார்த்தா நமக்கு நேராக பக்கமே தெரியுது. இப்படி வளைஞ்சு ஆனால் டைமிங் உங்களுக்கு பத்தாது பார்த்துக்க. ஏன்னா இப்போ இதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நடுவால் அந்த குழிக்குள்ளே இறங்கி வந்தீங்க பார்த்தீங்களா, அது கொஞ்சம் இது. ஏன்னா நீங்கள் வந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை. விலங்குகள் இருக்காண்ணா? விலங்குகள் இருக்குங்களா? ஓகே வரீங்கன்னா வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒன்றும் மனுஷனால ஒன்றும் பண்ணாது. நான் என்ன சொல்கிறேன், மழை வந்துருச்சுன்னா இந்த தரத்தில் நீங்கள் இறங்குறது சிரமம். ஆமாம், இதில் கூட இறங்கலாம்னு அந்த பாறையில் இறங்க ரொம்ப ரிஸ்க்கு. அதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம் என்ன பண்ணுறீங்க? மேலே போய் பார்க்குறேன் பயத்துறான். டைமிங் பாட்டோட இறங்கி வந்துடுறேன் அப்படின்னு. இல்லை இல்லையே டைமிங் 2 சரி சாமி. மழை வந்தால் நின்று கூட வாங்க. ஒன்று யார் இங்கே வந்து உங்களுக்கு வண்டி கேட்டுக்கு வெளியே போட்டிங்களா உள்ளே போட்டிங்களா? உள்ள வெளியே போட்டிருக்கோம். வெளியே போட்டிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியிலண்டா அந்த புளிய மரம் ஏதோ இருந்துச்சு. என்ன மரம் இருந்துச்சு? அந்த காம்பவுண்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் போட்டால் நீங்கள் நைட் 8 மணிக்கு கூட வரலாம். அதில் ஒன்றும் சொல்ல கோயில் எத்தனை மணி அடைப்பாங்க? 6 மணிக்கு அரைச்சிட்டு போயிடுவாங்க. ஓகே. நீங்கள் அந்த காம்பவுண்டை ஏறி தாண்டுறப்போ உங்களுக்கு கரெக்டாக ஃபோன் பண்ணுவாங்க எங்கே இருக்கிறீங்க ஏதுன்னு. நீங்கள் வரதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா போலீஸ் வருவாங்க. சரி ஓகே. ஆனால் போலீஸ் வந்து உங்களுக்கு எதுவும் கேட்க மாட்டாங்க. அது சூதாமல் பொறுமையாக வாங்க தம்பிம்பாங்க. சரி எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓகேண்ணா. கீழே கேட்டால் சொல்லுங்கள். 2 பேர் மேலே போயிருக்காங்க தம்பி, உச்சிக்கு போயிருக்காங்க, வருவாங்கன்னு சொல்லுங்க. தம்பி வா தம்பி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுமாங்க. நம்ம கீழே இறங்குறதே 8 மணி ஆகுன்றாங்க. நம்ம எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோ வேகமாக மேலே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தெரியுது பாருங்கள் உச்சி. நம்ம அங்கே தான் போகணும். இப்போ வாங்க போகலாம். எவ்வளோக்கு எவ்வளோ போகணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ போயிட்டு வந்துடுங்க. பயங்கரம் மூச்சு வாங்குதுங்க. மணிக்கு கிடப்பாங்க. பேர் அந்த ஐயர் கரெக்டாக இறங்கும்போது 4 மணிக்கு இறங்கிடுவார். நிற்க லேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஏறிட்டே இருக்கு. நம்ம டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இங்கே பாருங்க, ரொம்ப அந்த பாதை ரிஸ்க்கான பாருங்க. பொறுமையாடா. ரொம்ப ரிஸ்க்கான பாதைங்கடா. சந்துக்களையும் வாரி எடுக்கலையும் ஹரமாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா கோயிலோட திரும்பி போயிருங்க. ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கு. வந்துருமாம்பே. ஃப்ரெண்ட்ஸ், தைரிய பாருங்க, மேலே வந்துடுங்க. போட்டுட்டு போட்டோமா? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக மேலே உச்சி கட்டாங்க. எனக்கு பின்னாடி பாருங்க, தெரியுதுங்களா மணி? என்னடா அது, தண்ணியா? மழை பெஞ்ச மேலே தண்ணி இருக்குதுங்க. வாங்க வா. செம்மங்க, உண்மையிலங்க பயங்கரமான அட்வென்ச்சரு.
மேலே வந்துட்டாங்க உச்சிக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மலையோட உச்சி பாருங்கள். உச்சியில் இதுதான் இருக்குது தீபகம்பா இதாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தெரியுதுங்களா, அங்கே தெரியுது பாருங்கள் கோயில். நம்ம அங்கே நிப்பாட்டு இப்படியே சுற்றி வந்துருங்க, இப்படி சுற்றி மலையவே சுற்றி வந்துருங்க. எப்படி இருக்கு பாருங்க. இங்கேருந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இருக்கிற மலை ஊராமே சின்ன சின்னதாக தெரியுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தெரியுது பாருங்கள் கொண்டரிங்க மலை தெரியுதுங்களா உங்களுக்கு? கரெக்டாக பாருங்கள், என் விரலுக்கு நேராக பாருங்கள் தெரியுதுங்களா? அதான் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டரிங்க மலை. அங்கேயும் பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுன் தான் இருக்கார். பார்க்காதவங்க அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஐக்கால் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவும். இங்கே இருக்குது இல்லையா அந்த மலை இந்த மலை தான் ஹைட்டாக தெரியுது தெரியுதுங்களா? பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், கண்ணுக்கு எடுத்துகிட்டு தெரியும் பாருங்கள் உச்சியா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மலை நம்ம உச்சியில் இருக்கோம். இதுலேருந்து பாருங்கள் இந்த சைடு தெரியுது பாருங்களா? இது பாருங்கள், இது ஃபுல்லாகவே கரூர் மாவட்டம். அப்படியே இந்த சைடு பாருங்கள், இது ஃபுல்லாகவே திண்டுக்கல் மாவட்டம். பார்த்தீங்கன்னா 2 மாவட்டத்துக்கும் சென்டரில் வந்து இந்த ரங்கமலை இருக்குது. நம்ம தெரியுதுங்களா? நம்ம வந்த பைபாஸ் அதுதான் அங்கே தெரியுது பாருங்கள். நம்ம திண்டுக்கல்லேருந்து வந்தால் நம்ம வந்த பைபாஸ் அதுதான். நம்ம வந்துட்டு நம்ம வந்த உள்ள ஆர்ச்சு வரும் அங்கே இருக்குது பாருங்கள். அந்த ஆர்ச்சு அப்படி வந்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.